சம்மாந்துறை சட்டத்தரணிகள் சங்கம் அக்குரைகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துக்கு கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து சம்மாந்துறை சட்டத்தரணிகள் சங்கம் கடந்த 15ஆம் தேதி விசேட பொதுக்கூட்டம் ஒன்றை கூட்டி தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டது. அத்துடன் சாய்ந்தமருது பகுதியில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்ட போது சட்டத்துறையை சேர்ந்தவர்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள் ஜனநாயகத்துக்கும் சட்டத்தின் ஆட்சிக்கும் நேரடியான அச்சுறுத்தலாகும் என வலியுறுத்தப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துமாறு போலீஸ் திணைக்கள அதிகாரிகளிடம் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இத்தகைய கொடூர செயல்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் ஆயுத கலாச்சாரத்தை முற்றாக ஒழித்து நாட்டின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக முழுமையான சுயாதீனமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் சட்டத்துறையின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்ய அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய தலைமையில் கொழும்பு நகரில் உள்ள சட்டத்தரணிகள் சங்க செயலகத்தில் அமைந்துள்ள கலாநிதி HW ஜெயவர்தன கேட்போர் கூடத்தில் நடைபெறும் கூட்டத்தில் நேரில் கலந்து கொள்ள முடியாதிருந்தாலும் அதற்கு தங்களின் முழுமையான ஆதரவை வழங்குவதாக சம்மாந்துறை கிளை அறிவித்திருந்தது. இந்த ஊடக சந்திப்பில் சம்மாந்துறை சட்டத்தரணிகள் சங்க தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி SMM முஸ்தபா, உப தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி AM நசீல், செயலாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி YMA சியாத், பொருளாளர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஷாமிலா மன்சூர், சிரேஷ்ட சட்டத்தரணி AH அரூஸ் அடங்கலாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சம்மாந்துறை கிளை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த சட்டத்தரணி தெரிவிப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஒருவருக்கு குழுக்குரிய தகவலை மற்ற குழுக்கோ வழங்கியதாக அவர்களால் ஏற்பட்ட சந்தேகத்தின் பேரில் அவர்கள் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று புலன் விசாரணைகள் தெரிவிப்பதாக செய்திகள் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். அவசரமான முடிவெடுத்து அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் விடுப்பதற்காகத்தான் இன்று இலங்கை சட்டத்தரணி சங்கத்தில் இன்று அகில இலங்கையில் உள்ள எல்லா சட்டத்தரணிகளும் கூடி விசேடமான முடிவு ஒன்று எடுத்து மகஜர் ஒன்றை கையொழிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏனெனில் இதனை நாங்கள் அனுமதித்தோம் என்றால் இது இலங்கையின் பல பாகங்களுக்கும் பரவி சட்டத்தரணிகளின் தொழில்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு சவாலாக அமைந்து தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எங்களால் ஊகிக்க முடிகின்றது.